அடிக்கிற வெயிலுக்கு இந்த பீச்சுக்கிட்ட உட்காந்தா தான் நல்லா சுகமாக இருக்கும் போல். நம்மளும் எவ்வளோ நாளாக தான் சிங்கிளாகவே பீச்சுக்கு வர்றது. நமக்கும் ஆசையாக இருக்காத ஜோடியாக வரணும்னு. ஒரு பிள்ளையும் நம்மளை மதிக்க மாட்டுறாளம்மா, பார்க்க கூட மாட்டுறதுங்க. அங்கே யார் ஒரு பொண்ணு அழகாக நிற்கிறாளே, அந்த பொண்ணு நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்குது. ஃபோன் தான் பேசிகிட்டு இருக்கு போல். சரி, இந்த பொண்ணுனாலும் நமக்கு செட் ஆகுதான்னு பார்ப்போம். எனக்கும் அந்த பொண்ணுக்கும் தான் பொருத்தம் செட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஹலோ ராஜேஷ், என்ன செஞ்சிட்ருக்க? மனோஜ், வா வா. என்ன எதிர்பார்க்கவே இல்லை நான். கழுகுக்கு வேறுத மாதிரி வந்துட்டான்ப்பா. நாமளே இப்போ தான் ஒரு பொண்ணை பார்த்தோம். அதை உஷார் பண்ணலான்னு பார்த்தா இவன் நந்தி மாதிரி வந்து நிற்கிறான். என்ன மனோஜ், இந்த சைடு ரொம்ப வெக்கையாக இருந்ததா, அதனால தான் சரி சும்மா அப்படியே பீச் சைடு வந்து காற்று வாங்கலாமேன்னு வந்தேன். பார்த்தா நீ உட்காந்துருந்த, அதான் சரி உன்னையும் பார்த்து பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன். ஏன்பா நான் வந்தது உனக்கு இடைஞ்சலாக எதுவும் இருக்கா? சேச்சா, அப்படி சொல்லலை, ரொம்ப நாள் ஆச்சு, அதான் திடீர்னு வந்திருக்கையே கேட்டேன். யாருடா அந்த பொண்ணு? தெரியலடா. ஏ பெண்ணே திரும்பி பாரு, ஏ பெண்ணே திரும்பி பாரு, ஏ பெண்ணே திரும்பி பாரு, ஏ பெண்ணே திரும்பி பாரு. கடலோர கவிதையே கிட்டவாமா, இல்லை நான் வரட்டுமா, விவரமான ஆளு நானும் கற்றுக்கோமா. ஐயோ சிஸ்டர், நான் இல்லை, என்ன ஆளை விட்டுருங்க. ஐயோ நான் இல்லைங்க. ரெண்டு பேரும் நான் இல்லை நான் இல்லைன்னு சொன்னா அப்புறம் யாருடா பாட்டு படிச்சது? அப்ப இங்க பேயா இருக்கு? பேய் இல்லைங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் தான் இருக்கீங்க. என்ன பார்த்தா என்ன பேய் மாதிரியா தெரியுது? ஐயோ அப்படி சொல்லி நான் பேயை அசிங்கப்படுத்த விரும்பலைங்க. என்ன கோவப்படுத்தாத. ஐயோ சாரி, சும்மா ஜஸ்ட் ஒரு ஜோக்குக்காக சொன்னேன். நீங்கள் பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்கங்க. என்ன ஐஸ் வச்சு பேசுறியா என்கிட்ட? அப்படி இல்லைங்க, சும்மா ஒரு பேய் சொல்லி பார்த்தேன். மறுபடியும் என்ன கோவப்படுத்திக்கிட்டு இருக்க. நீ யாருடா? கூலாக இருங்கங்க. ஆமா, இந்த வெயிலுக்கு கூழ் போய் குடிக்கணும் அப்புறமா. எங்க கூழு சொல்லலை, கூல். அந்த கூலை தாண்டா போய் குடிக்க போற நீ வேற. இந்த பிள்ளையை பார்த்தா டீசெண்டாக இருக்குது, ஆனால் பேச்செல்லாம் ஒரு மாதிரியாக இல்லை இருக்குது. இதற்கு தானே ஆசைப்பட்ட ராஜேஷு. டேய் நீ வேற சும்மா இருடா, எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றிட்டு இருக்காத.